முதல் காட்சி என்னன்றதை பார்த்துடலாம். குத்துதா, அப்படியே கொடையுதா, எரியுதா, எனக்கு எப்படி இருந்திருக்கும். வாங்க வாங்க வாங்க. இந்த சீனை ரீக்ரியேட் பண்ண போறது நம்மளுடைய மித்ரா தான். ஸோ மற்ற அழகான தேவதைகள் ப்ளீஸ் லைட்டா ஓரம் வாங்க, நீங்க சென்டருக்கு வாங்க. குத்துதா, அப்படியே கொடையுதா, எரியுதா, எனக்கு எப்படி இருந்திருக்கும். என்ன தூக்கி எறிஞ்சல, இப்ப பொண்ணை கொடுத்து தூக்கி எறிஞ்சிட்டா, தூக்கி எறிஞ்சிட்டா. என்னடா இத்தனை வருஷம் வராதவ இப்ப திடீர்னு வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறியா? நான் உன்னை லவ் பண்ணி நீ எப்படி என்ன தூக்கி எறிஞ்சியோ அதே மாதிரி நீ ஒருத்திய லவ் பண்ணி அவ உன்னை தூக்கி எறியணும் தானே இத்தனை நாளா வெயிட் பண்ண. நான் தான் உன் காதல பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவளே உன்னை சின்ன பையன் சொல்லி வேணாண்டா. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன சீன் வருதுன்னு பார்க்கலாம். அது யாருக்கு கொடுக்கலாம் நம்ம டிசைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சீன் ப்ளீஸ். இப்ப வந்து தாலிய கட்ட உன் வீடு கல்யாண வீடு இல்ல எழவு வீடு மாப்பிள்ள. என்னடி சொல்ற? உங்க அப்ப ஆத்தா போன மாறுவாங்கன்னு சொல்றேன். அப்புறம் 3 பாடியா போட்டு ரிசர்ச் பண்ண போறேன். அவங்க உசுருப்போ ஸ்கார்பியோல இருக்கு. ஓகே அஸ்வத் மக்கள் கிட்ட கேட்டலாமா? ஓகே நீங்க சொல்லுங்க, யாரை கூப்பிடலாம்? இப்ப வந்து தாலிய கட்ட உன் வீடு கல்யாண வீடு இல்ல எழவு வீடு மாப்பிள்ள. என்னடி சொல்ற? உங்க அப்ப ஆத்தா போன மாறுவாங்கன்னு சொல்றேன். அப்புறம் 3 பாடியா போட்டு ரிசர்ச் பண்ண போறேன். அவங்க உசுருப்போ ஸ்கார்பியோல இருக்கு. மேல போக வச்சிடாத. 10 நிமிஷத்துல வா, வந்து தாலிய கட்டு. ஓகே சூப்பர். ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் இளமதியம் கொடுத்திருந்தாங்க. எப்படி இல்ல மத்தி பார்த்தோனே டப்புன்னு பண்றீங்க? பை பர்த்டே நேச்சுரலி உள்ள இருந்து வெளியில வந்தா. அதான் சொன்னேன்ல ஃபேஸ் கட். ஓகே நீ வாங்கி கட்டிக்க போறடி இன்னைக்கு. இன்னும் 2 பேர் இருக்காங்க. 2 சீன் இருக்கு. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தலாம். அடுத்த காட்சி. 3 வருஷத்துக்கு அப்புறமா அவனை பார்த்தேன். அந்த ஸ்கூல் பையன் முகம் எல்லாம் போய் தாடி மீசன்னு சும்மா சிங்க குட்டி மாதிரி வந்து நின்னான் எனக்காக, ஜானுக்காக. ஆனா என்னைக்கு அவனை பார்த்தாலும் நறுக்கு 4 கேள்வி கேட்கணும்னு எழுதி மனப்பாடம்லாம் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா ஜான் குழந்தையின் மகிழ்ச்சியை போலவே உன்னை விடுமுறை தினமென பார்க்கிறேன். இளமையின் தனிமையை நீ நல்லா ராம் மாதிரி பண்ண, ராமராஜன் மாதிரி பண்ணி நிறைவேறிடுச்சு. ஓகே ஆல்ரெடி இப்ப அடுத்த சீன் என்னன்னு பாத்துடலாமா? அடுத்த சீன் யாருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ சௌந்தர்யா பி ரெடி. ஓம் பொண்டாட்டிய செதுப்பிட்டா நீ ஏன் கொமட்ல கை வச்சு குத்த வச்சிருக்க? எந்திரியா எந்திரி. உனக்கு எடுக்கும் தெருவுல போற வரவெல்லாம் கொலக்காரன் பட்டு கொடுப்பா. அதை கேட்டுட்டு நான் செவனேன்னு இருக்கேன். தெருவுல போறவ அடச்சை சும்மா கடை. ஓம் பொண்டாட்டிய செதுப்பிட்டா நீ ஏன் கொமட்ல கை வச்சு குத்த வச்சிருக்க? எந்திரியா எந்திரி. உனக்கு எடுக்கும் தெருவுல போற வரவெல்லாம் கொலக்காரன் பட்டு கொடுப்பா. அதை கேட்டுட்டு நான் செவனேன்னு இருக்கேன். தெருவுல போறவ அடச்சை சும்மா கடை. மரத்தடியில கடை போட்டா கூட மான மரியாதையோட தெரியல. நமக்கு இந்த கூரை தேவையில்ல. வெளியில வா. வெளியில வந்து சொத்தை பிரிக்க சொல்லு. கடையை 2 வகுற சொல்லு. சாவில பேசுற பேச்சா இது? ஏற்கனவே அண்ணன் நொந்து போய் கிடக்கா. ஏ இப்படி பேச்சு கேட்டோம் அண்ணனை விட்டுட்டு வர அடிச்சுக்கிறதோ? இங்கே உட்காந்து தாளாட்ட போறியா? அவ இருக்கிற வரைக்கும் அவ பின்னாலேயே முந்தானியை பிடிச்சு சேவகம் பண்ண. இப்ப அவ பெத்ததுகளுக்கு சளியை உறிஞ்சு காலை கழுவி காப்பாத்த போறியாக்கும். நாளைக்கு ஆள் இல்லாத சமயத்துல பிள்ளைகளுக்கு ஒண்ணு கெடுக்க ஒண்ணு ஆச்சுன்னா அந்த பிள்ளையும் நம்ம வேலைதான் போடுவாளுங்க. தேவையில்லை, சொத்து பிரிக்க சொல்லு. என்னால அண்ணனை விட்டு வர முடியாது. அவர் எதிர்த்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அப்ப என்ன அத்து விட்டுரு?